சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா, குழந்தைகளே இந்த டைம் நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். அது எப்படி இருக்கணுன்றதை பற்றி இன்றைக்கி அப்பா ஆழமாக சொல்ல போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பிராமணர்களோட சீரீஸில் அப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னு சிந்தனை பண்ணி பார்ப்போம். அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கம யுகத்தோட பிராமணர்களின் அலங்காரம் என்னன்னா, சர்வ சக்திகள் மற்றும் சர்வ குணங்களாகும். அப்பா சொல்கிறாங்க, சதா பாபாவோட நினைவு என்ற கொடைக்குள்ளே இருக்கீங்களா? இப்போ நீங்கள் எல்லாருமே இதை கேட்டுட்ருக்கிறவங்க எல்லாருமே ஆத்மான தன்னை நம்ம உணர்ந்து அப்பாவோட கொடை நிழல், அப்பாவோட சக்திகள் அப்படியே ஒரு ஃபவுண்டைன் மாதிரி நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. பாபாவோட கொடை என் மேலே இருக்குன்னு அனுபவத்தை சதா செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்னு அப்பா கேட்குறாங்க. கல்பத்திற்கு முந்தைய நினைவு சின்னத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ நம்ம பாபாவோட கொடை நிழலையே இருந்துக்கிட்டே இருக்கிறதுனா அந்த அடையாளமாக முந்தைய கல்பத்தில் சின்னமாக வச்சுருக்காங்க. அது என்ன சின்னம்? மலையை கொடையாக ஆக்கிட்டாங்க. அதனால் முழு கல்பத்தின் பிரச்சனைகள் என்ற மலையை பாபாவோட நினைவின் மூலம் பிரச்சனைகளை கொடைகளாக நீங்கள் எல்லாருமே ஆக்கிட்டீங்க. இப்படி பிரச்சனைகளில் சமாதானம் செய்யக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவானா நீங்கள் இருக்கீங்க. எந்த வகையான பிரச்சனையிலையும் தன்னை பலவீனப்படுத்தலை தானே. இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அவங்கள ஒன்றும் பலவீனப்படுத்தலை தானே. விக்ன விநாசகர்களாக நீங்கள் இருக்கீங்க தானே. ஏன்னா அப்பா சொல்கிறாங்க, ஈடுபாட்டின் ஆதாரத்தில் விக்னங்களை எப்படி நீங்கள் அனுபவம் செய்கிறீங்க? இப்போ அப்பாவோட நினைவிலேயே அந்த பாதுகாப்புலேயே நீங்கள் இருக்கீங்க. இந்த ஈடுபாட்டிலே நீங்கள் இருக்கும் போது அந்த விக்னங்களை எல்லாத்தையும் நீங்கள் எப்படி அனுபவம் செய்கிறீங்க? ஒரு விளையாட்டு பொருளாக தானே அனுபவம் செய்கிறீங்க. அது விளையாட்டாக தானே உங்களுக்கு தோணுது. இதை தான் மாஸ்டர் சர்வசக்திவான்னு சொல்ல முடியும். சங்கமயுக பிராமணர்களோட அலங்காரமே சர்வ சக்திகளாகும். அதனால் சர்வ சக்திகளால் அலங்கரிக்கப்பட்ட மூர்த்திகளாக நீங்கள் இருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி சர்வ சக்திகள் தெய்வீக குணங்களால் நீங்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கீங்க. அப்படின்னா எதிர்காலத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸ்தூலமான ஆபரணங்களால் அலங்கரிச்சுப்பீங்க. இந்த மாதிரி இப்போ நீங்கள் அலங்கரிச்சுக்கிட்டீங்கன்னா. ஆனால் இப்போதைய அலங்காரம் தான் முழு கல்பத்தையும் விட ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது. 16 அலங்காரங்கள், 16 கலைகள் நிறைந்தவர்களாக இப்போ நீங்கள் இருக்கீங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க, இப்படி இப்போத்துலேருந்தே நீங்கள் அலங்கரிச்சுக்கணும் உங்களை. அப்படி தானே அலங்கரிச்சிக்கிட்டு தானே இருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே அலங்கரிக்கப்பட்ட மூர்த்திகளாக இப்போ நீங்கள் இருக்கீங்க. நம்ம இந்த டைம் ரொம்ப மோசமான டைம். இந்த உலகம் விநாசம் நடக்கக்கூடிய டைமில் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னா அப்பாவோட கொடை நிழலில் இருக்கணும். நினைவு மூலமாக அவரோட சக்திகளை அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த சர்வ சக்திகளையும் நம்ம அலங்காரம் பண்ணிக்கணும் நம்மளை. ஏன்னா எந்த நேரத்தில் என்ன வரும்னு தெரியாது. அப்படி அலங்காரம் பண்ணிக்கிட்டே நம்ம இருக்கும் போது, இதுலேயே நம்ம கவனம் ஈடுபாடோடு இருக்கும் போது
வெளியில் நடக்கிறது எல்லாமே ஒரு விளையாட்டாக நமக்கு அனுபவம் ஆகும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. இன்றைக்கி முரளியில் அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போம். 19/4/2025 என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமையான குழந்தைகளே, எல்லையற்ற தந்தையிடம் நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையான சக்தி கிடைக்கும். மாயா மீது வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. பாபா கேட்குறாங்க, பாபாவிடம் என்ன ஒரு முக்கியமான அதிகாரம் இருக்குது? பாபா கிட்ட முக்கியமான அதிகாரம், அதனுடைய அடையாளம் என்ன? பாபா கிட்ட முக்கியமாக என்ன அதிகாரம் இருக்குன்னா, ஞானத்தோட அதிகாரம் இருக்குது. ஏன்னா அப்பா ஞான கடலாக இருக்கார். அதனால தான் குழந்தைகளாகிய உங்களுக்கும் படிப்பு சொல்லித்தராரு. அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு சமமாக ஞான கடலாக மாறிட்டுருக்கீங்க. உங்களை மாற்றுறதுக்காக தான் வந்திருக்கேன். உங்களுக்கு இப்போது படிப்பினுடைய குறிக்கோள் இருக்குது. நீங்கள் இந்த படிப்பின் மூலம்தான் உயர்ந்த பதவியை அடைவீங்க. மாறிவிடட்டும் இந்த உலகம் அப்படின்னு ஒரு பாட்டு. அப்பா சொல்கிறாங்க, பக்தர்கள் பகவானுடைய மகிமையை செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் பக்தர்கள்லாம் கிடையாது. நீங்கள் யார்? அந்த பகவானுடைய குழந்தைகளாக ஆகிட்டீங்க. அதுவும் எப்படிப்பட்ட குழந்தைகள்? நேர்மையான குழந்தைகளாக இருக்க வேண்டும் நீங்கள் எல்லாருமே. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் நேர்மையாக இருக்கணும். எப்படின்னா, ஒரு மனைவி இருக்காங்கன்னா, மனைவியை தவிர கணவனுக்கு வேறு யாரோட பக்கமும் போகாது மனசு இல்லை பார்வை. கணவனை தவிர மனைவிக்கோ வேறு பக்கம் பார்வை செல்லாது. அப்படி போயிடுச்சுன்னா கூட அவங்களையும் நேர்மையானவங்கன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கணும். நேர்மைன்னா அப்படிப்பட்ட ஒரு நேர்மையாக இருக்கணும். கணவனுக்கெல்லாம் கணவன், பதிக்கெல்லாம் பதி நம்ம சிவபாபா. அவர்கிட்ட உண்மையாக இருக்கணும். என்ன நடந்தாலும், என்ன மாதிரி எண்ணங்கள் வந்தாலும், எப்படி இருந்தாலும், என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் அப்படியே புட்டு உண்மையாக இருக்கணும். எல்லாத்தையும் சொல்லணும், நேர்மையாக சொல்லணும். ஏன்னா என்ன டைமில் என்ன மாதிரி வேணால் வரலாம். வெளியிலேருந்து வரலாம், உள்ளுக்குள்ளே சமஸ்காரத்துலேருந்து வெளியில் வரலாம். இந்த மாதிரி நடக்குது. எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். ஏன்னா அப்பாவுக்கு இப்போது நேர்மையற்றவர்களாகவும் இருக்காங்க, நேர்மையானவர்களாகவும் இருக்காங்க. ஆனால் யார் நேர்மையாக இருந்தாங்களோ அவங்களே நேர்மையற்றவர்களாக மாறிடுறாங்க. எல்லாம் நல்லபடியாக தான் இருந்தாங்க முதல்ல. ஆனால் போக 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 இந்த மாயாவோட புயல் வரும்போது, சரி சொல்லிக்கலாம் அப்பா கிட்ட, அப்பாவுக்கு தெரியாததா அப்படின்னு சொல்லாமையே விட்டுறாங்க. டாக்டர்கிட்ட முழுசாக நம்ம சொல்லணும். ஏன்னா என்ன வேணால் விஷயங்கள் விஷம் வரலாம். நமக்கா இந்த எண்ணம் வந்துச்சுன்னு நம்மளுக்கு தோணும். அதனால் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும்னா அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். ஏன்னா பாபா தான் உயர்ந்த அதிகாரமுடையவர், சர்வசக்திவான் இல்லையா அவர். அதனால் அவரோட குழந்தைகள் நம்ம எப்படி இருக்கணும்? பாபா கிட்ட சக்தி இருக்குது. குழந்தைகளுக்கு ராவன் மீது வெற்றி அடைவதற்கான யுக்தியை அப்பாவால் மட்டும்தான் கொடுக்க முடியும். சர்வசக்திவான் அப்படின்னா அவரால் மட்டும்தான் அந்த ராவணனை அழிக்கக்கூடிய சக்தி அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. நீங்கள்லாம் யார்? நம்ம எல்லாருமே யாருன்னா சக்தி சேனைகள். நீங்கள் பாபா கேட்குறாங்க, நீங்கள் எல்லாரும் உங்களை சர்வசக்திவான்னு உங்களை சொல்ல முடியும் தானே?
ஏன்னா நீங்கள் தானே பாபா கிட்ட சக்தி எடுக்கிறீங்க. அவர்கிட்ட இருந்து நமக்கு சக்தி கொடுக்குறாருல்ல. எதுக்கு? எதுக்கு சக்தி? மாயா ராவன் மீது வெற்றி அடைவதற்காக தான். அவன் வந்து வெளியில் எங்கேயோ இருக்கானா, இவன் வந்து ஒரு உருவம் உள்ளவனா? கிடையவே கிடையாது. மாயாவுக்கு உருவமே கிடையாது. பல ரூபங்கள் ஆனால் வந்து எடுப்பான். அதனால் நீங்கள் எல்லாருமே சக்திசாலியாக இருக்கணும். அந்த மாயாவை அழிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஆயுதம் என்னென்னா ஞானத்தோட அதிகாரம் நமக்கு வேண்டும். ஏன்னா அப்பா வந்து ஞான கடலாக இருக்கார். மனசு மூலியமாக தானே, மனசு புத்தி இந்த சமஸ்காரத்து மூலியமாக தானே மாயாவோட பிரவேசம் நடக்குது. அதனால் ஞானத்தோட கடலாக இருக்கார் நம்ம அப்பா. அவருக்கு அது வந்து அதிகாரமாக இருக்கார், ஞான அதிகாரியாக இருக்கார். இப்போது நமக்கும் இந்த ஞானத்தை வந்து சொல்லி கொடுத்து நம்மையும் வந்து எப்படி மாற்றுறாரு, மாஸ்டர் ஞான கடலாக மாற்றிட்டுருக்காரு. இந்த படிப்பு மூலம்தான் ஏன்னா இது வந்து ஒரு பாடசாலை தான். இந்த ஞானத்தை நீங்கள் படிக்கிறீங்க, இதன் மூலம்தான் உங்களுக்கு வந்து உயர்ந்த பதவி வந்து கிடைக்கும். இது வந்து வேறு ஏதாவது ஒரு பாடசாலை இருக்குமோ, வேறு எங்கேயாவது அப்பா போய் சொல்லி கொடுத்துட்ருக்காரெல்லாம் கிடையவே கிடையாது. இது ஒரே ஒரு பாடசாலை மட்டும்தான். இப்போ நீங்கள் வந்து இங்கே படிக்கணும். நீங்கள் வழிபாடெல்லாம் செய்ய வேண்டியதே கிடையாது. கோயிலுக்கு வந்தால் கும்பிடுற மாதிரி இங்கேயும் கும்பிட்டுட்டு இருக்கணும்னுலாம் கிடையாது. நல்லா படிக்கணும். உங்களுக்கு குறிக்கோள் இருக்குது தானே. இப்போ அப்பா வந்து குறிக்கோள் கொடுத்துருக்காரு. ஞானக்கடல் வந்து படிப்பு மூலம்தான் இந்த முழு உலகத்தையும் மாற்றிட்டுருக்காரு. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. முதல் இடை கடை எல்லா ஞான ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போது உங்களுக்கு இந்த ஞானம் கிடச்சிருக்கு. ஆனால் வெளி உலகத்தில் இருக்கவங்க, அவங்க யாராக வேணால் இருக்கு, ஏதாவது சத்சங்கம், அவங்க வேறு ஏதாவது சத்சங்கம் போகிறவங்களாக இருக்கலாம். அவங்களையும் கூட இந்த தர்மத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க நிச்சயமாக. அதுக்கு தான் வந்து பாபா சொல்கிறாங்க, நீங்கள் சேவைக்காக விதவிதமான யுக்திகளை உருவாக்கணும். உங்களோட அனுபவத்தை சொல்லணும். நாங்கள் இந்த மாதிரி படிச்சிட்ருக்கோம், இந்த நினைவு மூலமாக எங்களுக்கு இவ்வளோ மாற்றங்கள் ஏற்படுது எங்கள் வாழ்க்கையில். அந்த மாதிரி ஏதாவது நம்மளோட அனுபவத்தை சொல்லணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. சேவாதாரி குழந்தைகள், நீங்கள் வந்து உங்களோட மனநிலை வந்து பயமற்றதாகவும் நிலையானதாகவும் மற்றும் யோகம் நிறைந்ததாகவும் இருக்கணும். நீங்கள் இப்போ இனிமேல் யாருக்கும் பயப்பட தேவையே இல்லை. யார் இருக்கா கூட? மாஸ்டர், அதாவது சிவ பாபா நம்ம கூட இருக்காருன்னா அவர் சர்வ சக்திவான்னா, நம்ம மாஸ்டர் சர்வ சக்திவான். அப்போது அவரோட இணைஞ்சு இருக்கணும். ஏன்னா அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் யோகத்திலேயே இருந்து சேவை செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்பாவோட நினைவுலேயே இருக்கணும். இந்த உலகத்திலே இல்லாமல் பரந்தாமத்தில் அப்பா கூட நான் இருக்கேன் அப்படின்ற அந்த நினைவிலேயே இருந்து மற்றவங்கக்கிட்ட பேசணும். அதுக்கு பயிற்சி எடுக்கணும். இப்போது பாபா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உங்களை முழுமையாக பாதுகாத்துக்கோங்க. இந்த டைம் வந்து அந்த மாதிரி ஒரு நேரம். இந்த டைமில் வந்து ஏன்னா உலகம் ஃபுல்லாக நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தான் இருக்குது. அப்போது நீங்கள் ஒருபோதும் உங்களுக்கு வந்து சினம் வந்துடக்கூடாது. கோபம், ஆவேசம் இதெல்லாம் வரக்கூடாது. நீங்கள்லாம் யார்? இப்போது வானப்பிரஸ்திகளாக இருக்கீங்க. அதாவது சப்தத்தை கடந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க. சத்தத்தை கடந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி சினம் வரும்? ஆனால் வரக்கூடிய சூழ்நிலை வரும். நீங்கள் சொல்கிறத வந்து புரிஞ்சிக்காமல் இருக்கலாம். இதுதான் உண்மைன்னு அவங்களுக்கு நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இதை தவிர வேறு
எந்த கடையுமே கிடையாது. இந்த போதையில் நீங்கள் இருக்கணும், இங்கே வந்தே ஆகணும். யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இங்கே ஒரு நாள் வந்து இது மாதிரி இறைவன் வந்திருக்காருன்ற இந்த அறிமுகத்தை கிடச்சிட்டு அவங்க புரிஞ்சிட்டு தான் போக முடியும். ஆனால் கடைசி நேரத்தில் தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்னா முக்திக்கு போவாங்க. முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஜீவன் முக்திக்கு. அதனால் அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு ஆவேசம் வரக்கூடாது. நீங்கள் வந்து இப்போது சப்தத்தை கடந்த நிலையில் வீடு தான் வந்து அந்த வானப்பிரஸ்த நிலை. அந்த வீட்டில் பாபாவை நினைக்கணும். இதை தவிர வேறு எந்த ஆசையும் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. இந்த நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், மோசமான ஆசைகள், இந்த கலியுக வாழ்க்கை வாழணும், நல்லா வந்து சினிமா அப்படி இப்படின்னு பார்த்துட்டு யூடியூப்பில் தேவையில்லாத வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக வந்து சாப்பிட்டுட்டு கண்டதை ஏதாவது சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஆசைகள் எல்லாம் நீங்கள் வச்சுக்காதீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான ஆசை. உங்களை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆசைகள் வரவே கூடாது. ஆசைகளே இல்லாமல் வந்துச்சுன்னா அப்பா கிட்ட உடனடியாக சொல்லிடணும். அப்பா சொல்கிறாங்க, தேக அபிமானம் உடையவர்கள் வந்து சேவை செய்யவே முடியாது. யார் ஆத்ம அபிமானியாக இருக்காங்களோ அவங்களால தான் செய்ய முடியும். பகவானுடைய குழந்தைகளுக்கு சக்தி வேணும் தானே, அது எப்படி கிடைக்கும்? யோகத்தின் மூலமாக தான் சக்தி கிடைக்கும். அதுக்கு நேரம் கொடுத்து நம்ம வந்து அப்பாவோட இணைக்கணும். டைம் கிடைக்கும் போது எல்லா டைமும் வந்து அப்பாவோட நினைவிலே இருக்கணும் அப்படின்னு அந்த ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இந்தந்த குறைகள் எனக்கு இருக்குது அப்படின்னா அதை உடனடியே பாபாட்ட சொல்லிடணும். நீங்கள் வந்து சில பேரோட கோவில் இருக்குது அப்படின்னா அங்கே கூட நீங்கள் போய் புரிய வைக்கலாம். இந்த காசி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பக்தர்கள் வந்து அது என்னோட பக்தர்கள் இருக்காங்கன்னு சிவபாபா சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ரொம்ப புத்திசாலியாக இருக்கணும். நீங்கள் கங்கையில் குளிப்பவங்க அவங்களுக்கு கூட நீங்கள் போய் புரிய வைக்கலாம். ஆனால் நீங்கள் மறைமுகமான ஒரு வேடத்தில் போங்க, பிரம்மகுமாரின்னு நீங்கள் போயிட்டு சொல்ல தேவையில்லை. நீங்கள் நார்மலாக போயிட்டு அவங்கக்கிட்ட சாதாரணமாக பேசி புரிய வைக்கலாம். ஏன்னா இந்த ஹனுமானோட உதாரணம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து இப்போட நிலை. அவர் வந்து செருப்பில் போயிட்டு அமர்ற விஷயம்லாம் கிடையாது. அதை வந்து நீங்கள் நல்லபடியாக புரிஞ்சுக்கணும். அது வந்து தேக அபிமானத்தில் இருக்கவங்கெல்லாம் வந்து அந்த செருப்பு மாதிரி அந்த உணர்வில் இருக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து நீங்கள் அவங்களோட அப்படியே கலந்து வாழ்ந்து அப்படியே அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா இப்போ யாருமே கர்மாதீதெல்லாம் ஆகவே இல்லை. ஏன்னா ஏதாவது ஒரு சில குறைகள் கண்டிப்பாக இருக்க தானே செய்யும். குறைகள் இருந்தால் தான் நீங்கள் இப்போது வாழ முடியும். குறைகளே இல்லைன்னா இந்த உலகத்துக்கு நீங்கள் தகுதியானவங்க கிடையாது. அதனால் இந்த ஒரு கடை தாங்க இருக்குது அப்படின்னு இந்த போதையிலேயே குழந்தைகளாகிய நீங்கள் இருக்க வேண்டும். எல்லாரும் இப்போ புரிஞ்சிக்கலனாலும் இப்போ நம்ம உண்மையாக இங்கே கடவுள் வராரு சொல்லி கொடுத்துட்ருக்காருன்னு சொன்னால் கூட புரிஞ்சிக்காமல் இருக்காங்க. ஆனால் ஒரு நாள் வரும், இன்னும் கொஞ்ச நாள்லேயே வரும். அது சந்நியாசிகள்லாம் கூட இங்கே வர ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருமே கடவுள் வந்துட்டாருங்க அப்படின்னு எல்லாருமே அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா கடை ஒரே ஒரு கடை தான் இருக்குது. இங்கே மட்டும்தான் அப்பா வந்து எல்லாத்தையும் கொடுக்குறாரு. இந்த ஞான வியாபாரம் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள்லாம் வந்து எவ்வளோ சேஃபாக முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம எல்லாருமே முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்பாவோட அந்த சந்தித்து அவர் கூட வாழ்ந்துட்டுருக்கோம். இறைவன் கூட வாழ முடியுமான கனவுல கூட காண்டிருக்க மாட்டோம். ஆனால் இப்போ உண்மையாக நேரடியாக வாழ்ந்துட்டுருக்கோம். அவரே என்னை எப்படி அடையிறதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இது நேரடியாக வந்து புரிய வச்சிட்ருக்காரு.
அப்போது தான் வந்து அவர் நேரடியாக வந்தால் தானே புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப சிக்கலான விஷயங்கள். எல்லா சிக்கலான விஷயங்களையும் இறைவனே நேரடியாக வந்து சொன்னா தான் வந்து புரியும். அதனால் நீங்கள் வந்து இவங்கெல்லாம் எப்படி வருவாங்க? ஏன்னா இந்த தர்மத்தை சேர்ந்தவங்க எங்கே யார் எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது. எல்லாருமே கலந்து தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் சேவை பண்ணிகிட்டே இருங்க. நோட்டீஸை வந்து நீங்கள் கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. அதில் வந்து முக்கியமாக அந்த ஏணிப்படியோட படம் இருக்கணும். இந்த மாதிரி ஆங்கிலம் இல்லைன்னா வந்து ஹிந்தி. ஏன்னா ஹிந்தி வந்து எல்லாருமே நேஷ்னல் லாங்குவேஜ். தமிழ்நாடுனா தமிழில் இருக்கணும், இங்கிலீஷில் இருக்கணும். இந்த மாதிரி வந்து நம்ம நோட்டீஸ் வந்து பாபா வந்து விமானத்திலேருந்து நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு யுக்திகளை ஃபாலோ பண்ணி ஏதாவது ஒரு சேவையை வந்து பண்ணணும். எல்லாருக்கும் போய் இந்த செய்தியை கொடுக்கணும். அந்த குஷியில் இருக்கணும். புரிஞ்சிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு டைம் புரிஞ்சுப்பாங்க இல்லையா? இறைவனோட எங்களுக்கு நோட்டீஸ் கிடச்சிது, அவரோட இதிலேருந்து எங்களுக்கு கிடச்சிது, அது கிடச்சிதுன்னு அந்த கடைசி டைமில் எப்படியாவது அப்பா வந்து புரிய வச்சுருவார். ஜெய்ப்பூரில் கூட வந்து ஆன்மீக அருங்காட்சியகம் வந்து ஒன்று இருக்குது. அது நிரந்தரமாக இருக்கும். அதில் வந்து என்ன போட்டிருக்குன்னா, இதை நீங்கள் புரிஞ்சிக்கிறதன் மூலம் மனிதர்கள் வந்து உலகத்துக்கே எஜமானர்களாக ஆகலான்னு எழுதியிருக்கு. அதில் பார்ப்பவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேவை நடக்கும். அம்மாவும் கூட சேவையிலேயே இருக்காங்க. எப்பயுமே அவங்க சேவைக்காக நியமிக்கப்பட்டிருக்காங்க. சரஸ்வதினாலே சாஸ்திரங்களில் அவங்க இப்படின்னுலாம் அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்களை பற்றி போடவே இல்லை. அவங்க வந்து பிரஜாபிதா பிரம்மாவுக்கு குழந்தை. ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு குழந்தையா பிரம்மா பாபாவுக்கு? நீங்கள் எல்லாருமே குழந்தைகள் தானே. நம்ம எல்லாருமே அடுத்து, ஏன்னா மம்மாலாம் இப்போ போயிட்டாங்க, இப்போ தாதிகள்லாம் போயிட்டாங்கன்னா இப்போ என்னங்க, எல்லாரும் போயிட்டாங்க, பாபாவோட குழந்தைகள் தாதிகள்லாம் போயிட்டாங்களே. அப்போது நம்மளும் பிரம்மா பாபாவோட குழந்தைங்க தானே. நம்ம தான் அடுத்து வந்து இந்த ஸ்தாபனை காரியத்தை செய்யணும். முன்னிருந்து நம்ம தான் வந்து பண்ணணும். இப்போ ஒரு பிரதம மந்திரி இருக்காங்கன்னா அவங்க ரொம்ப நாளாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வேறு ஒருத்தரை நியமிக்கிறாங்க, தகுதியானவங்களை நியமிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இப்போது அடுத்து வந்துக்கிட்டே இருப்பாங்க பாபாவோட குழந்தைங்கள். அதாவது பிரம்மா பாபாவுக்கு எவ்வளோ கைகள் இருக்குது, ஹேண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போது நம்ம தான் வந்து அந்த ஹேண்ட்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போது ரொம்ப கூர்மையாக இருக்காங்க, ரொம்ப புத்திசாலியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். இங்கே இருக்கவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து படிக்காதவங்களாக இருக்காங்க. அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, யாருக்கு மதிப்பு கொடுக்கணும், என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்காங்க. கூர்மையாக இருக்கவங்களுக்கு மதிப்பு கொடுத்தீங்கன்னா அவங்க மூலம் உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும். ஏன்னா பாபா வந்து இப்போ என்ன பண்ணுறாரு, படிக்காதவர்களை வந்து உயர்த்துறாரு. அவங்கள வந்து நீங்களும் இதெல்லாம் படிக்கணும் வாங்க அப்படின்னு உயர்த்துறாரு, இந்த படிப்பு சொல்லி கொடுத்து. அப்போது கூர்மையாக நல்லபடியாக படிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்க அந்த படிப்பு சொல்கிறத கேட்டு நடந்துக்கணும். பெண்களில் கூட வந்து முன்னாடி வைக்கிறாரு அப்பா. ஏன்னா இப்போ வந்து என்ன நடந்திருக்கு, நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. யார் கூட? பரம்பிதா பரமாத்மாவோட நமக்கு நிச்சயதார்த்தம். ஏன்னா எல்லாருமே பெரிய தர்ஷினிகள் தான். அதாவது ஆண் சரீரத்திலே இருந்தாலும் எல்லாருமே பெரிய தர்ஷினிகள். ஒரே ஒரு பிரியதர்ஷன் மட்டும்தான். இப்போது எல்லாரையும் பிரியதர்ஷன் முன்னாடி போவார், பின்னாடி வந்து பிரியதர்ஷினிகள் நம்ம எல்லாருமே போவோம். அதுதான் கடைசி அந்த ஊர்வலம்.
பரந்தாமத்துக்கு போகும்போது ஏற்படக்கூடிய அந்த ஊர்வலம். அதை தான் வந்து பக்தியில் நிறைய காமிச்சிருக்காங்க. அது சங்கரோட ஊர்வலம்லாம் கிடையாது. அதனால் இது வந்து சிவ பாபாவோட ஊர்வலம். நீங்கள் வந்து குழந்தைகள் வந்து எந்த குழந்தைகள் காம சிதையில் அமர்ந்து தூய்மையற்றவளாக ஆகிட்டாங்களோ அவங்கள வந்து என்ன பண்ணுறாரு, ஞான சிதையில் அமர்த்துறாரு. இந்த ஞானத்தை நீங்கள் நல்லா படிக்கணும், கேட்கணும், நல்லா இதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் வந்து மோசமானவர்களை மலராக்கி அழைத்து செல்கிறேன் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. ராவணன் வந்து உங்களை எப்படி ஆக்கிட்டான், ரொம்ப ரொம்ப மோசமானவர்களாக ஆக்கிட்டான். ஆனால் சிவபாபா மலர்களாக மாற்றி உங்களை கூடவே கூட்டிகிட்டு போகிறாரு, நிறைய யுக்தியாக புரிய வச்சு. பாபா வரதானம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி மாத்தேஸ்வரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரை கல்பம் நீங்கள் வந்து பிரம்மாவோட பகல், அரை கல்பம் பிரம்மாவோட இரவு. இப்போது பரமாத்மா வந்து இந்த இருளான உலகத்தை வந்து வெளிச்சமாக மாற்றிட்டுருக்காரு. எப்படின்னா ஞானத்தின் மூலம். இந்த பக்தினால் இருள் தான் ஏற்பட்டுச்சு. இது ரொம்ப ரொம்ப பாவமான உலகம். எங்கே பார்த்தாலும் துக்கம் துக்கம். ஏதாவது ஒரு மைண்டோட டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, கவலை, மன அமைதியே இல்லை. இந்த மாதிரி ஒரு உலகம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. ஆனால் முக்தியில் அமைதி கிடைக்கும். பணக்காரங்களாக இருக்கலாம், கோடீஸ்வரன், எல்லாருக்குமே நிம்மதி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் சத்தியுகம் திரேதா யுகத்தில் அமைதியான உலகம். அதை தான் வந்து அரை கல்பம் வந்து நல்லாயிருக்கும், இன்னொரு அரை கல்பம் வந்து மோசமாகும், தூய்மையற்ற. அதாவது ஆத்மா எப்போ தூய்மையாக நல்லபடியாக இருக்கோ அப்போ வந்து சுகமான அமைதியான ஒரு வாழ்க்கை இங்கேயே கூட வாழ முடியும். அதனால் இப்போவே நம்ம வந்து தூய்மையாக ஆகிடணும். ஆத்மா தூய்மையாக இல்லை அப்படின்னா கடைசியில் தர்மராஜபுரியில் வந்து தண்டனைகள் பெற்று தான். அப்புறம் தர்மராஜபுரினா மேலே எங்கேயோலாம் கிடையாது, இங்கேயே வந்து எல்லா தண்டனையும், மனசில் கவலை, துன்பம், ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சமஸ்காரம், இது எல்லாமே வந்து தண்டனையை கொடுத்துரும். ஏன்னா அங்கே வந்து தீய பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கவே இருக்காது, பாவமே ஏற்படாது. அதனால் அப்பா வந்து இந்த வெற்றி தோல்வி, இந்த உண்மையான தந்தையை வந்து நம்ம மறக்கும் போது நம்ம கண்ணை வந்து மூடிடுது, கண்ணாம்பூச்சி. இது வந்து அப்பாவை பற்றி தெரிஞ்சவொடனே வெளிச்சம் வந்துடுது. இது வந்து அனாதியான ஒரு விளையாட்டு. வெற்றி தோல்வி இந்த மாதிரி விளையாட்டு வந்து அனாதியாக நடந்துக்கிட்டே இருக்குது, கல்பமாக இதே மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம வந்து அப்பாவோட சர்வ சக்திகளையும் பெற்றுக்கிட்டு 21 ஜென்மத்துக்கு ராஜ்யம் பாக்கியத்தை வந்து பெற்றுட்ருக்கோம். நல்லது. அப்பா வந்து வரதானம் என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைகளாகிய நீங்கள் வந்து இப்போது உலகத்தின் ஒளி ஆவீர்கள். இந்த உலகத்துக்கே ஸ்டார், சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி உண்மையான ஸ்டார் நீங்கள் தான். உங்களுடைய மாற்றத்தால் தான் உலகத்தின் மாற்றம் ஏற்படணும். அதனால் இந்த உலகத்தோட கதாநாயகம், அதாவது ஒரு ஸ்டார். அதனால் நீங்கள் தான் அது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடந்தவைகள், நீங்கள் பாஸ்டில் நீங்கள் எப்படி வேணால் இருந்திருக்கலாம், அது எல்லாத்துக்கும் இனிமே இப்போ வந்து முற்றுப்புள்ளி வச்சுருங்க. உங்களோட மகத்துவம் என்னன்னு நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து சாதாரண ஒரு ஆத்மாக்கள்லாம் கிடையாது. இந்த உலகத்தோட நட்சத்திரம், சுடர்விடும் ஜோதி. உங்களோட கடமை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு எப்பயுமே ஒளிர் விடும் அந்த சுடர் விடும் ஜோதியாக எரிஞ்சிக்கிட்டே இருங்க. வேறு எதுவுமே நீங்கள் ஒளியாக இருங்க. ஞானத்தோட ஒளி, இந்த சக்தியோட ஒளி, இந்த மாதிரி உங்களை நீங்களே வந்து சுய மாற்றம் பண்ணிக்கிறதன் மூலம் உலகமே மாறுது.
இந்த நொடி வந்து கர்ம யோகி நிலையாக இருங்க. அடுத்த நொடியே கர்மாதீத நிலையை அனுபவம் பண்ணுங்க. இது பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நொடி நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் ஆத்ம உணர்வில் இருக்கும். அடுத்த நொடியே பரந்தாமத்தில் அப்பாவோட இணைஞ்சு இருக்கும். அப்படியே அந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி வந்து இப்போது உங்களோட படைப்பான அந்த ஆமை கூட வந்து என்ன பண்ணுது, அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே அடக்கிக்குது டக்குன்னு. அந்த மாதிரி இந்த புலனடக்கும் சக்தி, நீங்கள் தானே மாஸ்டர் படைப்பவராக இருக்கீங்க. நீங்கள் வந்து புலனடக்கும் சக்தியினோட அந்த ஆதாரத்தில் நொடியில் எல்லாம் இப்போ வீணான எண்ணங்கள் எது வந்தாலும் சரி, அதை வந்து ஒரே எண்ணமாக நீங்கள் மாற்றணும். ஸ்லோகன் அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் அன்பிலேயே மூழ்கிய நிலையை அனுபவம் செய்யணுமா, அதற்கு வந்து மறதியின் யுத்தத்தை நீங்கள் முடிக்கணும். நினைவு மறதி, நினைக்கிறது கொஞ்ச நேரம் நினைக்கிறது, அதுக்கப்புறம் மறந்துடுறது, நினைக்கிறது அப்புறம் மறந்துடுறது, இந்த மாதிரி யுத்தம் செய்கிறதெல்லாம் முடிச்சிடுங்க. அப்புறம் அப்போனா வந்து அன்பிலேயே இப்படி மூழ்கிட்டே இருப்பீங்க. அவ்யக்த இஷாரா என்ன சொல்கிறாருன்னா, ஆத்மாவாகிய என்னை இயக்குபவர் வந்து யார், என்னை டைரக்ட் பண்ணிகிட்ருக்கிறவர் அந்த பரம்பிதா பரமாத்மா, செய்பவன் தான் நான் அப்படின்ற அந்த ஆதாரத்தில் நிமித்தமாகி நம்ம செய்யணும். நான் வந்து செஞ்சிட்ருக்கேன், ஆனால் என்னை செய்ய வைக்கிறவர் யார், அவர் என்னை இயக்கிகிட்ருக்காரு, நான் இயங்கிகிட்ருக்கேன் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். அவரோட ஒவ்வொரு வழிகாட்டுதல் படி தான் நான் நடந்துகிட்ருக்கேன். ஆத்மாவாகிய எனக்கு வந்து எண்ணம் சொல் செயலில் சதா எனக்கு வந்து அப்போது நம்ம அவருக்கு ஆஜராக இருக்கோம், அவரோட வழிபடியே நடக்கிறோன்னா, அவரும் நம்மளோட எண்ணம் சொல் செயல் எல்லாத்துக்கும் அவர் ஆஜராகி இருப்பார். ஏன்னா அவரோட படைப்பு, அவரோட கருவி, அவர் வந்து சும்மா விட்டுற மாட்டார். ஸோ அதனால் இறைவனுக்கு முன்னாடி ஆத்மாவாகிய நம்ம வந்து ஆஜராக இருக்கணும். இப்போது அவரோட அந்த காரியத்துக்கு ஆஜராக இருக்கணும். என்ன அவர் வழி நடத்தி சென்று, அவர் என்ன வழி காமிச்சிட்ருக்காரு, அவர் தான் என் மூலிமா செஞ்சிட்ருக்காருன்னு எல்லா காரியத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த இணைந்த ரூபத்திலேயே நீங்கள் எப்பயுமே இருங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அப்பாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உலகத்தில் இந்த டைமில் எங்களுக்கு இவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறீங்க பாபா. ரொம்ப 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 நன்றி. ஓம் சாந்தி.